வணக்கம் வணக்கம். ஆச்சி விட்டு வடகரி தேங்காய் நிறைய இருந்ததுனால வடகரி வீணாக்காமல் செய்வோம். தேங்காய் பால் ஊற்றி 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பைத்தம்பருப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். சின்ன டம்ளரில் வேணாலும் போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சு ரெண்டையும் கொஞ்சமாக உப்பு, பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கணும். அதை நல்லா பெரிய வடையாக கொட்டி வச்சு 1-2 அந்த வடையை கொடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் புளிஞ்சி வச்சு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், வாசத்துக்கு சோம்பு தாளித்து வெங்காயம், பூண்டு வதக்கிட்டு தக்காளி கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா போட்டு வதக்கிட்டு தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஊற்றிட்டேன். வெங்காயம், பூண்டு வேகிற அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி வெங்காயம், பூண்டு நல்லா வெந்த உடனே அதை நம்ம வடை எடுத்து வச்சுருக்கோம், சுட்டு பொடியாக. அதான் அந்த தேங்காய் பாலில் போடலாம். நம்ம தேவைக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் தான். 2 பச்சை மிளகாய் நம்ம போட்டு அரைச்சிருக்கிறோம். வடையில் 2 பச்சை மிளகாய் தாளிச்சிருக்கோம். இந்த மாதிரி வடையை ரொம்ப வேக விடாமல் அரைப்பதமாக எடுக்கணும். 1-2 பொடிச்சு இந்த தேங்காய் பாலில் போட்டணும். போட்டவுடனே தேங்காய் பால் எல்லாம் இதில் வடையை இழுத்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம சும்மா வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம இதில் அது தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு ஸ்டைலில் வடகரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க வடகரின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு ஸ்டைலில் இதான் வடகரி.